எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, மீன் குழம்பு தான். மீன் குழம்பு வந்து ஒவ்வொருத்தருமே ஒரு ஒரு ஸ்டைலில் பண்ணுவாங்க. ஆனால் மீன் குழம்பு நல்லா புளிப்பு, உப்பு, காரம்லாம் போட்டால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி எங்கள் அக்காவோட ஸ்டைலில் இன்றைக்கி ஒரு மீன் குழம்பு. இது வந்து இந்த பக்கம் கொஞ்சம் கர்நாடகா டச்சும் இருக்கும், தமிழ்நாடு டச்சும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு மீன் குழம்பு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மீனெல்லாம் வந்து நான் கழுவி எடுத்துட்டேன். இது வந்து இவ்வளோ மீனுமே வந்துட்டு ஒரு 450 ரூபா வந்துச்சு. இவ்வளோ மீன். அது பேர் என்னன்னு எனக்கு தெரியல. இது கடல் மீன் தான். மீனெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். நல்லா சுவையான மீன் குழம்பு, நல்லா காரசாரமாக இருக்கும் இந்த மீன் குழம்பு. ஃபஸ்ட்டு வந்து நல்லெண்ணெயை தான், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், கொஞ்சம் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கணும். வெந்தயம் போடும்போது நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு. ஒரு 4-5 வெந்தயம் போட்டுக்கோங்க. மீன் குழம்பு வந்து குழம்பெல்லாம் நம்ம மீனெல்லாம் வந்து கழுவி எடுத்துட்டோன்னா குழம்பு வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். வந்து வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் தான், நல்லா ஒரு 2 கை அளவுக்கு வெங்காயம் போட்டிருக்கோம். நல்லா நிறைய வெங்காயம் போட்டால் டேஸ்டியாக இருக்கும் மீன் குழம்பு. அதுக்கு வெங்காயமும், பச்சை மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும், நல்லா எண்ணெயிலேயே. பாருங்கள், எண்ணெய் வந்து நிறைய போட்டிருக்காங்க. எண்ணெய் நிறைய ஊற்றி சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இது வந்து நல்லெண்ணெய் தான். தக்காளி வந்துட்டு ஒரு 3 தக்காளியை வந்துட்டு சின்னதாக பொடுசாக கட் பண்ணியிருக்கோம். நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும். அதனால் சின்னதாகவே கட் பண்ணி எடுத்துருக்கோம். வெங்காயமே பாருங்கள், நல்லா சின்னதாக தான் கட் பண்ணியிருப்போம். ஒரு 30 சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 2 கைப்பிடி வர்ற அளவுக்கு. சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். சின்ன வெங்காயம் போடும்போது கொஞ்சம் அதிக டேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்ட உடனே நல்லா வசங்கிரும். உடனே வசங்கின மாதிரி வசங்கிரும். அதனால் உப்பு ஃபஸ்ட்டே போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், ஓரளவுக்கு கொஞ்சம் வசங்கி வந்துட்டு புளியை வந்து ஃபஸ்ட்டே கரைச்சி வச்சிடணும். ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவுக்கு மீன் குழம்புக்கு வந்து கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். புளி தண்ணியை வந்து நல்லா கரைச்சி வச்சிட்டோம். இந்த ஸ்டேஜில் நல்லா வெங்காயம்லாம் வதங்கின ஸ்டேஜ்லேயே நம்ம இந்த வத்தப்பொடியெல்லாம் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வத்தப்பொடி. இது வந்து காஷ்மீரி வத்தப்பொடி தான் கலர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா இங்கே வந்து ஒரு பேடகி மென்ஷன்காயின்னு கிடைக்கும். அது வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அது காரமும் அதிகமாக இருக்கும். அதனால் 2 ஸ்பூன் தான் போட்டிருக்கோம். 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், வீட்டிலையே அரைச்ச மல்லித்தூள். இது வசங்கும் போது நல்லா வாசமாக இருக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் குழம்பு பவுடர் வந்து மகாராஜா குழம்பு பவுடர் வந்து ஒரு பேக்கெட் போட்டுருக்கோம். போட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலா நல்லா வதங்கணும். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அந்த புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கரைச்ச புளியை ஊற்றிடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடணும். மீன் குழம்பு வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிடும். இப்போ தேவையான தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொதி வந்ததுக்கு பிறகு மீனை போட்டுற வேண்டியதான். இப்போ வந்து ஓரளவுக்கு
நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே மிதங்க ஆரம்பிச்சிட்டு இல்லையா, இந்த ஸ்டேஜில் வந்துட்டு தேங்காவை வந்து அரைச்சி வச்சுருக்கோம். தேங்காய், கொஞ்சம் ஜீரகம். தேங்காய் வந்துட்டு ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், கொஞ்சம் ஜீரகம், கருவேப்பிலை போட்டு நல்லா அரைச்சிடணும். நல்லா நைஸாக அரைஞ்ச தேங்காவை போட்டுட்டு இப்போ இந்த தேங்காய் நல்லா கொதி வரணும். கொதி வந்த ஸ்டேஜில் நல்லா முறை கூடி வரணும். இப்போ அந்த மிக்ஸி ஜாரை அந்த கழுவி அந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றிட்டோம். இப்போ நல்லா கொதி வந்ததுக்கு பிறகு இந்த மீனை உள்ளே போட்டுற வேண்டியதான். மீன் குழம்பு வந்துட்டு கொஞ்சம் தான் மீன் போட்டிருக்கோம். மிச்சத்தை எல்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 4-5 தலை போடும்போது குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு 5 தலை, ஒரு 2-4 வால் போட்டிருக்கோம், அவ்வளோதான். இப்போ மிச்சத்தை இந்த இவ்வளோ வந்து பொரிச்சிடணும். பொரிக்கிறதுக்காக மசாலா வந்து தடவி வச்சிடலாம். இப்போ இவ்வளோ மீன் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பொரிக்கிறதுக்கு மசாலா வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். நாங்கள் இன்றைக்கி எப்படி ரெடி பண்ணோன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணுறோம். இந்த ஸ்டேஜில் குழம்பு நல்லா கொதி வந்துட்டு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இல்லையா, இந்த ஸ்டேஜில் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா மூடி போட்டு வச்சிட்டோன்னா நல்லா மீன் வந்து நல்லா ஊறி வந்துடும். இப்போது பொரிக்கிறதுக்காக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வத்தப்பொடி எடுத்திருக்கோம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோதுக்கு அளவு உப்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நாங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்து ஒரு ஃபிஷ் ஃப்ரை மசாலா, ரெடிமேட் பேக்கெட் வரும் இல்லையா, அதில் ஒரு ஃபிஷ் ஃப்ரை மசாலா ஒன்று போட்டிருக்கோம். ஒரு பேக்கெட் சின்னதாக ஒரு 5 ரூபா பேக்கெட் மாதிரி இருக்கும், அதை போட்டிருக்கோம் ஒரு பேக்கெட்டு. இதை போட்டு நல்லா கொஞ்சம் புளி தண்ணியும் ஊற்றிக்கணும். புளி ஊற்றும் போது நல்லா காரசாரமாக நல்லா புளிப்பாக மீனும் டேஸ்டியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் புளி தண்ணியும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து புளி தண்ணி ஊற்றிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த மீனுக்குள்ளெல்லாம் நல்லா தடவணும். நல்லா கெட்டியான புளி தண்ணி அந்த மீனுக்குள்ளெல்லாம் நல்லா தடவி நல்லா ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். மீன் வந்து இது வந்து இந்த வத்தப்பொடி வந்து பேடகி மெணசின்காய், அதனால் நல்லா காரமாக இருக்கும், கலராகவும் வரும். நல்லா ஊறி ஒரு 1 ஹவருக்கு வந்து எடுத்து வச்சிடலாம். நல்லா மீன் குழம்பெல்லாம் வச்சோன்னா ஒரு நாள் வச்சோன்னா ஒரு நாள் வச்சோன்னா நம்ம 2 நாள் வச்சு சாப்பிட்லாம். அதனால் ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். நல்லா ஃபிஷ் வந்து நல்லா மசாலாலாம் தடவி நீங்கள் மிச்சத்தை ஃப்ரிட்ஜ்லேயும் எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு நம்ம பொரிச்சிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவனும் மற்றும் நானும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து மீனெல்லாம் நல்லா பொரிச்சிடலாம். இது வந்து நாங்கள் இரும்பு கடாயில் தான் பொரிக்கிறோம். அதனால் கொஞ்சம் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதிலே பொரிச்சிருவோம். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேம்லேயே நல்லா வச்சு பொரிச்சிட்டிங்கன்னா மீன் ஃப்ரை ரெடி ஆயிரும். இப்போ சுட சுட சாப்பாடு, மீன் தலை போட்ட மீன் குழம்பு, அதுக்கப்புறம் ஒரு ஃபிஷ் ஃப்ரை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவனை மற்றும் நான் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப்